நகை கடையில் வெள்ளியை வாங்க போகிறோம். அப்போ வெள்ளியை வாங்கும்போது அதோட பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு நகையும் அதை செக் பண்ணி கொடுப்பாங்க. இது எத்தனை பர்சன்டேஜ், இது தரமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி. அந்த தரத்திற்கேற்ற விலையை தான் அந்த நகைக்கேற்றபடி கொடுப்பார்கள். ஸோ ஒரு வெள்ளியானது அது எத்தனை தரம்னு பார்த்து அதுக்கேற்ற மதிப்பு கொடுக்குறாங்க. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம எத்தனை தரமாக இருக்கிறதுன்னு சொல்லி எதை வச்சு நம்மளை கணக்கிடுவாங்கன்னா, வேதவசனம் அழகாக சொல்லியிருக்கிறது. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பெருக்கும். ஒரு வெள்ளியில களிம்பை நீக்கணுமா, அந்த வெள்ளியில பியூரா ஃபுல்லா வெள்ளியா இருக்கணும். அந்த வெள்ளியில எந்த ஒரு கலப்படமும் இருக்கக்கூடாது. அப்படி கலப்படம் இல்லாமல் இருக்கும்போது அந்த வெள்ளி பியூரா இருக்கும்போது அது 90%, 100%, அந்த 100%ஐ அது சரி செய்து கொடுப்பாங்க. ஒரு வெள்ளிய அது கூட என்ன இருக்குதுன்னு சொல்லி அது தேவையில்லாத காரியத்தை எடுத்து போட்டா அந்த வெள்ளி பொண்ணா இருக்கும். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத மனிதர்கள் அல்லது தேவையில்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத ஏதோ ஒரு சில காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை நாம் எப்பொழுது எடுத்து போடுகிறோமோ அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். 100% அல்லது 90% நம்ம நல்லா இருக்கலாம், நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரயாசப்படும். ஆனால் ஏதோ ஒரு தேவையில்லாத காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அதை நம்ம எடுத்து போடாமல் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அந்த நம் நினைத்து பார்த்து அந்த ஒரு உயர்வை நம் கொடுக்க முடியாது. God bless you.